नीलाभ ग्रीवा के कारण मोर का नाम रखा गया नीलकंठ और उसकी छाया के समान रहने के कारण मोरनी का नामकरण हुआ राधा. நீலாப் அப்படின்னா ப்ளூ கலர், கிரீவா அப்படின்னா நெக். ஓகே, ஸோ அதோட நெக் வந்து ப்ளூ கலராக இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா நீலகண்ட். அண்ட் சாயானா ஷேடோ. ஸோ அதோட ஷேடோ மாதிரியே மோர்னி வந்து மோர் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தது. அதனால அந்த மோர்னியோட பேர் என்ன வச்சாங்கன்னா ராதா அப்படின்னு பேர் வச்சாங்க. मुझे स्वयं ज्ञात नहीं कि कब नीलकंठ ने अपने आप को चिड़ियाघर के निवासी जीव जंतुओं का सेनापति और संरक्षक नियुक्त कर लिया. ஸோ சேனாபதி அப்படின்னா லீடர் அண்ட் சன்ரக்ஷகனா ப்ரொடெக்டர். ஸோ இங்கே வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கே தெரியல எப்போ இந்த நீல்கண்ட் வந்து அங்கே இருக்கிற சிடியாகர்னா ஜூ இல்லையா, ஸோ அங்கே சிடியாகரில் இருக்கிற அனிமல்ஸுக்கு அவனே வந்து லீடராகவோ ஒரு ப்ரொடெக்டராகவோ அவனே अपॉइंट आइटा, नियुक्त ना अपॉइंट. सवेरे ही वह सब खरगोश कबूतर आदि की सेना एकत्र कर उस ओर ले जाता जहां दाना दिया जाता है और घूम घूम कर मानो सबकी रखवाली करता रहता. तो एवरी मॉर्निंग, सवेरे है ना मॉर्निंग ஆனோடனே என்ன பண்ணுவானா, இந்த நீல்கண்ட் खरगोश கபூத்தர் அதாவது அனிமல்ஸ், அங்கே இருக்கிற அனிமல்ஸ் ரேபிட்ஸ் பீஜன்ஸ் எல்லாரையும் வந்து கூட்டம் சேர்த்துட்டு அங்கே இருக்கிற ஓரமாக வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களையே சுற்றி घूम घूम करना சுற்றி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவான். किसी ने कुछ गड़बड़ की और वह अपने तीखे चंचू प्रहार से उसे दंड देने दौड़ा. चंचू प्रहार, चंचू ना बीक, प्रहार ना अटैक. ஸோ யாராச்சும் ஏதாச்சும் சில்மிஷம் பண்ணாங்கன்னா, ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அப்போ இந்த நீல்கண்ட் வந்து ஓடி வந்து அவனை வந்து அட்டாக் பண்ணுவான், அந்த அனிமலை அட்டாக் பண்ணுவான், அவங்கள பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அவன் தண்டனா பனிஷ்மெண்ட். खरगोश के छोटे बच्चों को वह चोंच से उनके कान पकड़कर ऊपर उठा लेता था. ஸோ இந்த खरगोशோட குட்டிங்களை வந்து தன்னுடைய பீக்கால வந்து அவங்க காதை பிடிச்சி மேலே தூக்குவான். और जब तक वे आर्त क्रंदन न करने लगते उन्हें अधर में लटकाए रखता. आर्त क्रंदना வலியில கத்துறது. ஸோ வலியில கத்துற வரைக்கும் அந்த குட்டீஸை வந்து கீழே விடவே விட மாட்டான். कभी कभी उसकी पैनी चोंच से खरगोश के बच्चों का कर्णवेद संस्कार हो जाता था. पैनी ஷார்ப். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த நீல்கண்டோட பீக்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால இந்த குட்டீஸோட காதே குத்தன மாதிரி ஆயிடும். पर वे फिर कभी उसे क्रोधित होने का अवसर न देते थे. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லாருமே வந்து இந்த நீல்கண்டுக்கு கோவம் வராத மாதிரி பார்த்துப்பாங்க. ஏன்னா அவன் கோவம் வந்ததுன்னா என்ன பண்ணுவான், அவன் அட்டாக் பண்ணுவான். दंड विधान के समान ही उन जीव जंतुओं के प्रति उसका प्रेम भी असाधारण था. ஸோ दंड विधानना वे ऑफ पनिஷ்மெண்ட். ஸோ அவனுக்கு கோவம் வரும்போது அவன் பனிஷ் பண்ணுவான், பட் அதே நேரத்தில் மற்ற அனிமல்ஸ் மேலே அவன் ரொம்ப பாசமாகவும் இருப்பான். प्राय वह मिट्टी में पंख फैलाकर बैठ जाता और वे सब उसकी लंबी पूंछ और सघन पंखों में छुआ होल सा खेलते रहते थे. ஸோ நார்மலி அவன் வந்து மண்ணில் தன்னுடைய விங்ஸை வந்து விரித்து உட்காந்துப்பான். பூஞ்ச் அப்படின்னா லாங் டெய்ல் அண்ட் சக்னு பங்க் அப்படின்னா திக் விங்ஸ். ஸோ மற்ற எல்லா அனிமல்ஸுமே வந்து இந்த மாதிரி விரிச்சு உட்காந்துட்டு இருக்கும் போது டெய்லையும் அண்ட் விங்ஸ்லேயும் போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டு ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க. ऐसी ही किसी स्थिति में एक सांप जाली के भीतर पहुंच गया. ஸோ ஜாலி என்ன நெட்டு, பீத்தர்னா இன்சைட். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து ஒரு பாம்பு வந்து அந்த சிடியாகரோட நெட் இருக்குல்லையா அதுக்குள்ளே வந்துச்சு. सब जीव जंतु भाकर इधर उधर छिप गए. ஸோ அங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸும் வந்து ஓடி போய் அங்கங்கே ஒளிஞ்சிட்டாங்க. छिप गएனா ஒளிஞ்சு போகிறது. केवल एक शिशु खरगोश सांप की पकड़ में आ गया. तो ஒரே ஒரு குட்டி खरगोश மட்டும் பாம்பு கிட்ட மாட்டிக்கிச்சு. निगलने के प्रयास में सांप ने उसका आधा पिछला शरीर तो मुंह में दबा रखा था. निगलना அப்படின்னா முழுங்கிறது. ஸோ இந்த பாம்பு வந்து அந்த குட்டி खरगोशை முழுங்க ட்ரை பண்ணும்போது அதோட பிச்சலா ஷரீரனா பின்னாடி பேக் சைட் ஆஃப் த பாடி அதை வந்து வாய்க்குள்ள வச்சு நல்லா प्रेस பண்ணிருச்சு. शेष आधा जो बाहर था उससे चींची का स्वर भी इतना तीव्र नहीं निकल सकता था कि किसी को स्पष्ट सुनाई दे सके. शेष आधा ना रिमेनिंग हाफ பாடி. ஸோ ரிமைனிங் ஹாஃப் பாடி வந்து வெளியே இருந்தது, அதாவது அதோட ஃபேஸ் வந்து வெளியே இருந்தது, அதுலேருந்து அதை சீச்சின்னு கத்திட்டு இருந்தது. பட் இருந்தாலும் அது சத்தமாக இல்லாதனால, தீவிரனா சத்தம் இல்லாதனால அங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கு கிளியராக கேட்கவே இல்லை. ஸ்பஷ்டனா கிளியர்.
நீல்கண்ட் தூர் ஊப்பர் झूले में सो रहा था. ஸோ நீல்கண்ட் வந்து அங்கேயே தூரமாக ஊஞ்சலில் தூங்கிட்டு இருந்தான் அவன். झूलाना ஊஞ்சல். उसी के चौकन्ने कानों ने उस मंद स्वर की व्यथा पहचानी. चौकन्ना ना अलर्ट एंड मंद ना लो, मंद स्वर ना लो வாய்ஸ். நீல்கண்டோட அலர்ட் காதால் வந்து அந்த खरगोशோட லோ வாய்ஸ் கூட கேட்டுருச்சு. और वह पूंछ पंख समेटकर सर से एक झपटे में नीचे आ गया. அதுக்கப்புறம் அவன் வந்து அவனோட வாலையும் ஃபெதர்ஸையும் ஒன்றா சேர்த்துட்டு அவன் அந்த ஊஞ்சலேருந்து கீழே இறங்கி வந்தான். संभवतः वह अपनी सहज चेतना से ही उसने समझ लिया होगा कि सांप के फन पर चोंच मारने से खरगोश भी घायल हो सकता है. ஸோ சேத்னானா அலர்ட்னஸ் ஆர் கான்ஷியஸ்னஸ். ஸோ அவன் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது அந்த சாம்போட ஃபன், அதாவது சாம்போட ஸ்னேக்கோட ஹுட் அதில் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை அட்டாக் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த खरगोशோட குட்டியுமே ஹர்ட் ஆகும். காயல்னா ஹர்ட். அதனால நீல்கண்ட் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது அந்த சாம்பை வந்து அந்த ஸ்னேக் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு. उसने सांप को फन के पास पंजों से दबाया और फिर चोंच से इतने प्रहार किए कि वह अधमरा हो गया. प्रहारना अटैक, अधमराना हाफ डेड. ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா, அந்த பாம்போட தலையை வந்து காலு கீழே அழுத்தி, பஞ்சானா லெக்ஸ், கிளாஸ், காலு கீழே அழுத்தி அவனோட பீக்கால கண்டினியூஸ்லி அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அப்படி பண்ணதுனால அந்த பாம்பு வந்து हाफ डेडा अங்க விழுந்து கிடந்தது. पकड़ ढीली पड़ते ही खरगोश का बच्चा मुंह से निकल आया, परंतु निश्चेष्ट सा वहीं पड़ा रहा. ஸோ இந்த பாம்பு வந்து அங்க விழுந்ததுனால என்ன ஆச்சுன்னா அந்த खरगोशோட பிடி வந்து லூஸ் ஆயிடுச்சு. அந்த வாயில பிடிச்சிட்டு இருந்தது அது வந்து லூஸ் ஆனோடனே அந்த खरगोशோட பேபி வந்து அந்த பாம்போட வாயிலிருந்து வெளியே வந்துச்சு. இருந்தாலுமே அது நிஷ்சேஷ்டசா, அதாவது எந்த சுயநலமும் இல்லாம அங்கேயே அது விழுந்து கிடந்தது. ஸோ அந்த பாம்போட பிடிப்பு வந்து லூஸ் ஆன பிறகு அந்த खरगोशோட குட்டி வந்து பாம்பு வாயிலேருந்து வெளியே வந்துருச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா நிஷ்சேஷ்டனா विदाउट एनी मूवमेंट, विदाउट एनर्जी, அது வந்து ஒரு எனர்ஜியே இல்லாமல் அங்கே விழுந்து கிடந்தது. राधा ने सहायता देने की आवश्यकता नहीं समझी, परंतु अपनी मंद केका से किसी असामान्य घटना की सूचना सब और பிரசாரித் கர்தி. ஸோ ராதான்றது மோர்னி இல்லையா, மோர்லி அங்கே எதுவும் பெருசாக ஹெல்ப் பண்ணல. பட் இருந்தாலும் அதோட கேக்கான்றது என்னென்னா பீகாக் ஸ்க்ரீம் பண்ணும் இல்லையா, அந்த சவுண்டை தான் கேட்கான்னு சொல்லுவோம். அண்ட் மந்தனா லோ. ஸோ அதோட லோ வாய்ஸில் வந்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு அன்யூஷுவல் அங்கே இன்சிடெண்ட் நடக்குதுன்ற மாதிரி எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் அது கத்தி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருச்சு. மாலி பਹੁஞ்சா ஃபிர் ஹம் சப் பहुंचे. ஸோ மாலின்றது கார்டனர். ஸோ கார்டனர் ஃபர்ஸ்ட் அங்கே போனார், அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் போனோம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. नीलकंठ जब शाम के 2 खंड कर चुका तब उस शिशु खरगोश के पास गया और रात भर उसे पंखों के नीचे रखे உஷ்ணதா தேத்தா ரஹா. ஸோ நீல்கண்ட் வந்து அந்த பாம்பு 2 खंडனா 2 பீசஸ், அதை 2 பீசஸாக வெட்டி அதை கொலை பண்ணிட்டான் அவன் நீல்கண்ட். அதுக்கப்புறம் அந்த குட்டி खरगोश கிட்ட போயிட்டு நைட் ஃபுல்லாக அதோட ஃபெதர்ஸ் அடியில் அதை உட்கார வச்சு அதுக்கு हीट கொடுத்துட்டு இருந்தது. उष्णता हीट. कार्तिकेय ने अपने युद्ध वाहन के लिए मयूर को क्यों चुना होगा, यह उस पक्षी का रूप और स्वभाव देखकर समझ में आ जाता है. ஸோ கார்த்திகேயன்றது நம்ம காட் இல்லையா. ஸோ கார்த்திகேய வந்து மயூர்ன்றது பீகாக்கை வந்து அவரோட யுத்த வாகனம், அதாவது வார் டிரான்ஸ்போர்ட்டாக ஏன் அவர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாருன்றது இந்த பேர்டோட ஃபார்ம் அண்ட் कैरेक्टर पाते நமக்கு புரிஞ்சிரும். मयूर कलाप्रिय वीर पक्षी है, हिंसक मात्र नहीं. ஸோ மயூர் பீகாக் வந்து ஒரு வீரமான பறவை, ஆனால் வந்து इट्स नॉट वायलेंट. इसी से उसे बाज, चील आदि की श्रेणी में नहीं रखा जा सकता, जिनका जीवन ही क्रूर कर्म है. பாஸ் அப்படின்னா பருந்து அண்ட் சீல்னா கழுகு. ஸோ அதனால தான் பீகாக்கை வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸோட கேட்டகரியில் சேர்க்கறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வாயலண்ட்டாக இருப்பாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் மயூர் வந்து வாயலண்ட்டாகவே இருக்காது. उसकी जातिगत विशेषताएं तो थी ही, उनका मानवीकरण भी हो गया था. ஸோ நீல்கண்டில் வந்து அதோட ஓன் ஸ்பெஷாலிட்டிஸும் இருந்தாலும் அதோட ஹியூமனைசேஷன், மானவீகரணா ஹியூமனைசேஷன், எப்படி வந்து ஒரு ஹியூமனுக்கு எல்லா இமோஷன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி நீல்கண்ட்டுக்குமே எல்லா இமோஷன்ஸும் இருந்தது. मेघों की सावली छाया में अपने इंद्रधनुष के गुच्छे जैसे पंखों को मंडलाकार बनाकर जब वह नाचता था तब उस नृत्य में एक सहजात लय ताल रहता था. ஸோ இந்திரதனுஷ்னா ரெயின்போ, மண்டலாக்காரனா சர்க்குலர்
பேட்டர்ன். ஸோ மழை வரும்போது எப்படி இருக்கும்னா கிளவுட்ஸ் எல்லாம் பிளாக்காக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த நீல்கண்ட் என்ன பண்ணும், அதோட விங்ஸை வந்து அதோட விங்ஸ் எப்படி இருக்கும், ரெயின்போ கலர்ஸில் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அந்த விங்ஸை வந்து ரவுண்ட் ஷேப்பில் விரிச்சிட்டு அது அழகாக டான்ஸ் ஆடும். அண்ட் அது டான்ஸ் ஆடும்போது எப்படி இருக்கும்னா ஒரு தாளத்தோடய ஆடும். அது எப்படி ஒரு டான்ஸர் வந்து தாளத்தோடு ஆடுவாங்களோ அதே மாதிரி இந்த நீல்கண்ட்டும் ஃபுல் தாளத்தில் ஆடும். आगे पीछे दाहिने बाएं क्रम से घूम कर वह किसी अलक्ष्य सम पर ठहर ठहर जाता था. ஸோ டான்ஸ் ஆடும்போது எப்படின்னா முன்னாடி பின்னாடி சைடில் லெஃப்ட் ரைட்டில் ஒரு पैटर्न ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடும் அது. राधा नीलकंठ के समान नहीं नाच सकती थी परंतु उसकी गति में भी एक छंद रहता था. ஸோ ராதா வந்து நீல்கண்ட் மாதிரி அழகாக டான்ஸ் ஆடாது, பட் இருந்தாலும் அது டான்ஸ் ஆடும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். वह नृत्य मग्न नीलकंठ की दाहिनी ओर के पंख को छूती हुई बाईं ओर निकल आती थी और बाएं पंख को स्पर्श कर दाहिनी ओर. ஸ்பர்ஷனா டச். நீல்கண்ட் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஸோ ராதா வந்து நீல்கண்டோட லெஃப்ட் விங்கை டச் பண்ணி ரைட்டுக்கு போவோம் அண்ட் ரைட் விங்கை டச் பண்ணி லெஃப்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். इस प्रकार उसकी परिक्रमा में भी एक पूरक ताल परिचय मिलता था. ஸோ परिक्रमाனா ரவுண்டு. ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி ரவுண்ட் அடித்து இந்த ராதா டான்ஸ் ஆடும் போதுமே வந்து ராதாவும் ஃபுல் नीलकंठ கூட तालतोड़ आड़ मादरी தெரியும். नीलकंठ ने कैसे समझ लिया कि उसका नृत्य मुझे बहुत भाता है यह तो नहीं बताया जा सकता. ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா நீல்கண்ட்டுக்கு வந்து எனக்கு அவனோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்ற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்ன்றது எனக்கு தெரியாது. परंतु अचानक एक दिन वह मेरे जालीघर के पास पहुंचते ही अपने झूले से उतरकर नीचे आ गया. பட் ஒரு நாள் சடன்லி என்ன ஆச்சு, இவங்க வந்து அந்த கேஜ் கிட்ட அந்த நெட் கிட்ட போகும்போது அவங்களோட ஜூ இருந்தது, அந்த ஜூ கிட்ட போகும்போது இந்த நீல்கண்ட் ஆத்தரை பார்த்தோன்னே என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊஞ்சல்லேருந்து கீழே இறங்கி வந்து पंखों का सतरंगी मंडलाकार छाता बना तान कर नृत्य की भंगिमा में खड़ा हो गया. ஸோ இவங்க வந்தோடனே அவங்களோட அதோட ஃபெதர்ஸை விரித்து அந்த ரவுண்டாக விரித்து ரெயின்போ கலர்ஸில் சதுரங்கினா 7 கலர்ஸ், ஸோ 7 கலர்ஸ் ரெயின்போ கலர்ஸில் இருக்கிற அதோட விங்ஸை விரிச்சிட்டு छाता तानकर, छाताना अम्ब्रेला, सो अम्ब्रेला मारी विरिचिட்டு அங்கே அந்த पोस्चरलिए நின்னுட்டு இருந்தா. भंगिमाना पोस्चर. तब से यह नृत्य भंगिमा नृत्य का क्रम बन गई. ஸோ அன்னையிலிருந்து வந்து நீல்கண்ட் எப்போ டான்ஸ் ஆடினாலும் இந்த மாதிரி தன்னுடைய विंग्स வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நின்னுப்பாவன். प्राय मेरे साथ कोई ना कोई देशी विदेशी अतिथि भी पहुंच जाता था. ஸோ நார்மலி வந்து ஆத்தர் மாதவி வர்மா வீட்டுக்கு வந்து इंडियनो இல்லை ஃபாரினரோ ஆஸ் அ கெஸ்ட்டாக வந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. और नीलकंठ की मुद्रा को अपने प्रति सम्मानपूर्वक समझकर विस्मयाभिभूत हो उठता था. விஸ்மயாபிபூத் அப்படின்னா சர்ப்ரைஸ்ட், ஆச்சரியச்சக்கித். ஸோ நீல்கண்ட் இந்த மாதிரி இந்த முத்ரா இந்த போஸ்டரில் நிற்கும் போது, அதாவது தன்னுடைய விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி நிற்கிறத பார்த்துட்டு வந்து கெஸ்ட் வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா அவங்கள பார்த்து தான் ஆஸ் அ டோக்கன் ஆஃப் ரெஸ்பெக்ட் அவன் அப்படி நிற்கிறான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அவனை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. कई विदेशी महिलाओं ने उसे परफेक्ट जेंटलमैन की उपाधि दे डाली. एंड நிறைய லேடிஸ், ஃபாரின் லேடிஸ் வந்து அவனை பார்த்து परफेक्ट जेंटलमैन அப்படின்னு சொல்லுவாங்க அவனை பார்த்து. जिस नुकीली पैनी चोन से वह भयंकर विषधर को खंड खंड कर सकता था, उसी से मेरी हथेली पर रखे हुए भुने चुने ऐसी कोमलता से हौले हौले उठाकर खाता था कि हंसी भी आती थी. ஸோ விஷதர் என்றது என்னன்னா ஸ்னேக், பாம்பு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, நுக்கிலினா ஷார்ப். ஸோ எந்த ஷார்ப்பான பீக்கால் வந்து நீல்கண்ட் வந்து அந்த ஸ்னேக்கை வந்து கொன்னானோ அதே பீக்கால வந்து இவன் என்ன பண்ணுவான், ஹத்தேலியனா பாம்பு, உள்ளங்கையில் வச்சிருக்கிற கிரெயின்ஸை வந்து அவன் அவ்வளோ சாஃப்டாக கொத்தி கொத்தி சாப்பிடுவான். கோமல்தானா சாஃப்ட். அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சிரிப்பு வரும். ஆர் விஸ்மே பி ஹோத்தா தா, விஸ்மேனா சர்ப்ரைஸ். ஸோ எந்த பீக்கால வந்து அவன் அந்த பாம்பையே கொண்டானோ அதே பீக்கால வந்து அவன் ரொம்ப சாஃப்டாக என் கையில் இருக்கிற சாப்பாடை எடுத்து கொத்தி சாப்பிடுவான். ஸோ அதை பார்க்கும்போது ஆத்தருக்கு ரொம்ப சிரிப்பும் வரும் அண்ட் அட் தி சேம் டைம் அவங்க ரொம்ப சர்ப்ரைஸும் ஆவாங்க. फूलों के वृक्षों से अधिक उसे पुष्पित और पल्लवित वृक्ष भाते थे. तो भाताना பிடிக்கிறது, ஃபல்னா ஃப்ரூட்ஸ் இல்லையா. ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் ட்ரீஸை விட நீல்கண்டுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்த ட்ரீ அண்ட் பல்லவித்தனா புதுசாக எல்லாம் வந்த மரம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மரங்க தான் நீல்கண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். वृक्ष सुनहली मंजरियाँ से लग जाते थे. अशोक नए
लाल पल्लवों से ढक जाता था, तब जालीघर में वह इतना अस्थिर हो उठता कि उसे बाहर छोड़ देना पड़ता. ஸோ வசந்தனா ஸ்ப்ரிங் சீசன். ஸோ ஸ்ப்ரிங் சீசனில் பார்த்தீங்கன்னா மாமரத்தில் புது பூவெல்லாம் வரும் இல்லையா, எல்லோ கலரில் பூ வரும். அண்ட் அசோக் மரத்தில் வந்து நியூ லீவ்ஸ் வரும். அண்ட் அந்த லீவ்ஸ் எப்படி இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசனில் வந்து நீல்கண்ட்னால அந்த கேஜுக்குள்ளே ஜாலிகரில் உட்காரவே முடியாது. அவன் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருப்பான். அவன் எப்படா வெளியே வரணும்னு காத்துட்டே இருப்பான். அதனால நம்ம ஆத்தரும் வந்து அவனை வந்து ஜாலிகர்லேருந்து வெளியே விட்டுடுவாங்க.